ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நவுன்ஸ் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸில் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அதை பற்றி படித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அப்புறம் கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன், அதுக்கப்புறம் கலெக்டிவ் நவுன்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே என்டர் ஆவோம். Abstract noun. Abstract nouns exist only in the mind. We cannot interact with them physically. அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்ம மனதால் தான் உணர முடியும், நாம் அதோடு தொடர்பு கொள்ள முடியாது. We can feel emotions like joy or love, but we cannot touch or count them. அதாவது மகிழ்ச்சி, அன்பு இந்த மாதிரி உணர்ச்சிகளை நம்மளால் உணரதான் முடியும், அவற்றை நம்ம தொடவோ எண்ணவோ முடியாது. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். Friendship is an emotion between friends, but we cannot see or touch it. So it is an abstract noun. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு அந்த வேர்டை பார்த்துக்கலாம். அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதை எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம்னா, அது ஒரு எமோஷன், இரண்டு நண்பர்களுக்கு இடையே அது ஒரு எமோஷன். அதை நம்மளால் பார்க்கவோ டச் பண்ணவோ முடியாது. அதனால தான் அதை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்க்கு மேலும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் லவ். அந்த இதில் லவ் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். லவ் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். செகண்ட் ஒன் பீஸ். லெட் தேர் பி பீஸ் ஆன் த எர்த். தேர்ட் ஒன் ஃபியர். சோனா வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். ஃபோர்த் எக்ஸாம்பிள் ட்ரீம். ஐ ஹேட் அ ட்ரீம் லாஸ்ட் நைட். Fifth one, joy. Her face was full of joy. Sixth one, friendship. Our friendship has lasted for many years. Seventh one, pride. Do you feel the pride? இந்த எக்ஸாம்பிள்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லவ், பீஸ், ஃபியர், ட்ரீம், ஜாய், ஃப்ரெண்ட்ஷிப், ப்ரைட் இது எல்லாமே நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். அதை நம்ம கண்களால் பார்க்கவோ தொடவோ முடியாது. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எனப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். A collective noun is the word used to represent a group of people, animals or things. அப்படின்னா மக்கள், விலங்குகள் அல்லது பொருள்களின் குழுவை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல், அதுதான் கலெக்டிவ் நவுன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, பிள்ளைங்க இருப்பாங்க, பாட்டி, தாத்தா, அத்தை, மாமா எல்லாருமே இருப்பாங்க. இவங்கள நம்ம எப்படி மொத்தமாக சொல்கிறது, கலெக்டிவாக நம்ம எப்படி இவங்கள சொல்கிறதுனா ஃபேமிலி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் கலெக்டிவ் நவுன்ஸ். இப்போ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இப்போ நிறையா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம மொத்தமாக அவங்களெல்லாம் எப்படி சொல்லலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் கலெக்டிவ் நவுன்ஸ். Here are some examples of common collective nouns used for people. அதாவது மனிதர்கள் நிறைய பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணி அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கல்யாண வீடுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த பேண்டு வாசிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க மியூசிக் வாசிச்சுட்டே அப்படியே முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள கலெக்டிவ் நவுன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அவங்கள அட்ரஸ் பண்ணுறதுனா a band of musicians. அப்புறம் டைரக்டர்ஸ், அவங்கள நம்ம எப்படி சொல்லணும்னா a board of directors. இப்போ பாட்டு பாடுறவங்கள எப்படி சொல்கிறதுனா a choir of singers. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் நிறையா பேர் இருந்தாங்கன்னா a class of students. அப்புறம் மக்கள் நிறையா பேர் இருந்தாங்கன்னா a crowd of people. Some examples of common collective nouns used for animals. இப்போ விலங்குகள் நிறையா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கலெக்டிவ் நவுன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம்.
இப்போ வந்து எறும்பு கூட்டம் கூட்டமாக இருக்குது அப்படின்னா an army of ants அப்படின்னு சொல்லணும். இப்போ பறவைகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா மெனி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் நம்ம கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். அப்புறம் வந்து ஷீப் நிறையா இருந்ததுன்னா நம்ம ஷீப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதில் ஃப்ளாக் ஆஃப் ஷீப் அப்படி சொல்லணும். ஷீப்னால் வந்து ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள். ஓகேங்களா? அடுத்து வந்து டியர்னால் வந்து மான், அதுக்கு வந்து ஹர்ட் ஆஃப் டியர் அப்படி சொல்லணும். அப்புறம் தேனீக்கள் நிறையா இருந்துச்சுன்னா ஹைவ் ஆஃப் பீஸ். இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கலெக்டிவ் நோட்ஸ் வந்து படித்து வச்சுக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம ஒரு எஸ்ஸே எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஸ்டைலிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டோரி நம்ம ஓனாக க்ரியேட் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நவுன் வந்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்டபிள்னால் கேன் பி கவுண்டட், அதை வந்து எண்ண முடியும். அதாவது ஆப்பிள்னால் ஆப்பிள்ஸ், நம்ம நிறையா ஆப்பிள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை எண்ணிடலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து மேன் இருக்காங்கன்னா அவங்களையும் நம்ம எண்ணிடலாம். ஹவுஸ், அதையும் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். இதெல்லாம் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். அப்புறம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் cannot be counted. அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸை வந்து நம்மளால் எண்ணவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரைஸ், அரிசியை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? விடிஞ்சு போயிடாதா? அடுத்து பார்த்திங்கன்னா மில்க், பாலையும் நம்மளால் எண்ணவே முடியாது. ஆயில், இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் see in the next video. Bye friends.